பாண்டியர் காலத்து கல்வெட்டுகளோடு சேர்ந்து இந்த இடத்துல இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களும் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, கல்வெட்டை கழுவுறதுக்கு இந்த இடத்துல கிடக்கிற வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மரமே ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று தடயம் தான். இந்த ஊர்ல நடந்த பல விஷயங்களை பார்த்த ஒரு மௌன சாட்சி. கையில ஒரு கேடயம் இருக்கு. கொற்றவை அல்லது துர்க்கை சிற்பமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். குறைஞ்சது சில நூற்றாண்டுகள் பழமையானதா இருக்கணும். சிதைஞ்சு போனதுனால இந்த குளத்தங்கரையில வந்து போட்டிருக்கலாம். இந்த சிற்பத்தை பாருங்களேன், சின்னதா பிரதான சிற்பத்தோட கால்களை தாங்குற மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த பிரதான சிற்பத்துல பெரிய சிதைவுகள் எதுவும் இல்லை. நம்ம முதல்ல பார்த்த கொற்றவை அல்லது துர்க்கை அம்மன் சிற்பத்தோட பீடப்பகுதி மாதிரி இருக்கு. ஒருத்தரை வதம் செய்யற காட்சி சிற்பமா பதிவாயிருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்த சிற்பங்களோட காலம் என்ன அப்படின்னு குறிப்பா சொல்ல முடியாது, கல்வெட்டு இல்லை. ஆனா இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க பலிபீடத்துல 700 ஆண்டுகள் பழமையான ஒரு வரலாற்று பதிவு இருக்கு. ஒருவேளை அந்த சிற்பங்கள் எந்த கோயில்ல இருந்துச்சோ இந்த பலிபீடமும் அதே கோயில்ல இருந்திருக்கலாம். இதோ இந்த இடத்துல இருக்கிற 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த வரலாற்று பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்த ஒரு தடவை சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இந்த கல்வெட்டுல மொத்தம் 4 வரிகள் இருக்கு. ஆரம்ப பகுதி சிதைஞ்சிருக்கிறதுனால முதல் 2 வரிகள் பொருள் தரல. ஆரம்ப சிதைவுகள் போக பையூர் பிரான அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த பக்கத்து கல்வெட்டு மீள வந்தானான அப்படின்னு முடியுது. தொடர்ந்து அடுத்த பக்கத்துல கரைசிங்க நாடாழ்வான் இட்ட பெலிபீடம் அப்படின்னு அடுத்த 2 வரிகள் இருக்கு. இதுல இருந்து இந்த பலிபீடத்தை செஞ்சு கொடுத்தவரோட பேரு கரைசிங்க நாடாழ்வான் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. இந்த கல்வெட்டு 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு தொல்லியல் துறையினர் பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த கல்வெட்டுல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், இந்த பலிபீடத்தை பெலிபீடம் அப்படின்னு குறிச்சிருக்காங்க. பக்கத்துல இருக்கிற தொப்பலாக்கரையிலையும் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த குலசேகர பாண்டியர் காலத்து பலிபீட கல்வெட்டுல பலிபீடத்தை பெலிபீடம் அப்படின்னு குறிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. கல்வெட்டோட இறுதி வரியில இதோ இந்த இடத்துல தாங்க பலிபீடத்தை பெலிபீடம் அப்படின்னு குறிச்சிருக்காங்க. இந்த பலிபீடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு பழமையான நீர் மேலாண்மை கருவி இருக்கு, அங்க போய் பார்த்துட்டு வரலாம். இதை குறிப்பிடுறதுக்கான சரியான வார்த்தை என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு சின்ன நீர் சுரங்கம் அல்லது அக்வாடக்ட்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இது எந்த காலத்துல அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த ஒரு வரலாற்று தடயமும் இங்க இல்லை. ஆனா ஊர்ல இருக்கிற பெரியவங்க அவங்க முன்னோர்கள் காலத்துல இருந்தே இது இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. வீடியோ ஆரம்பத்துல இந்த இடத்த சுத்தி காமிச்சப்ப 2 பெரிய குளங்கள் பார்த்திருப்பீங்க. இந்த அமைப்பு அந்த 2 குளங்களையும் இணைக்கிறதுக்கு பயன்படுது. நீர் சுரங்கம், அக்வாடக்ட்னு நாம் பயன்படுத்தின வார்த்தைகள் தவறா இருந்தா சிவில் இன்ஜினியர்கள் கமெண்ட்ல தெளிவுபடுத்தலாம். குளத்தங்கரையில் 1ஆம் மாரவர்மன் சுந்தரபாண்டியரோட கல்வெட்டு ஒன்று இருக்கிறதா படித்தேன். அதை தேடி அந்த இடத்துக்கு வந்திருக்கோம்.
சுந்தரபாண்டியரோட கல்வெட்டை தேடி வந்த இடத்துல கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற கொடிமரத்து பீடம் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. இது வரைக்கும் எங்கேயும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு பார்த்ததில்ல. கொடிமரத்தோட 4 பக்கமும் இந்த மாதிரி சிற்பங்கள் இருக்கு. சிற்பங்களுக்கு கீழேயும் பீடத்திலையும் ஒவ்வொரு சிற்பத்துக்கு பக்கத்திலையும் சில எழுத்துக்கள் கூட இருக்கு. இதுல ஒவ்வொரு மனிதர்களுக்கு பக்கத்துல இருக்கிறதும் அந்த மனிதர்களோட பேரா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லா கல்வெட்டும் காங்கிரீட் பூச்சுக்குள்ளே மறைஞ்சிருச்சு. இப்போ படிக்கிற நிலமையில இல்லை. விஷயம் என்ன அப்படின்னா, நாம் தேடி வந்த கல்வெட்டு இது இல்லை. பக்கத்தில் ஊர்ச்சாவடியில் இருந்த மக்கள் கிட்ட கேட்டப்ப இதை பற்றி தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாம தேடி வந்த கல்வெட்டு ஸ்வஸ்தி ஸ்ரீ சோநாடு கொண்டருடைய சுந்தரபாண்டிய தேவர்க்கு ஆண்டு 2 எதிராம் ஆண்டு விக்ரம பாண்டி சதுர்வேதி அங்க எழுந்தருளிவித்த ரிஷபதேவர் அப்படிங்கிற கல்வெட்டு குளத்தங்கரையில இருந்த ஒரு நந்தியோட பீட பகுதியில் இருந்ததா பதிவாயிருக்கு. குளத்தங்கரையில் கொடிமரத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன நந்தியும் பக்கத்தில் பிள்ளையார் கோயிலுக்குள்ள ஒரு நந்தியும் இருக்கு. ஆனால் 2 நந்திலையும் என்னால் இந்த கல்வெட்டை கண்டுபிடிக்க முடியல. கொடிமரத்தில் சிமெண்ட் பூச்சுக்குள்ள மறைஞ்சிருக்கிற கல்வெட்டை பார்த்தோம். கொடிமரத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன நந்தி இருந்துச்சு, அதில் கல்வெட்டு இல்லை. அதே மாதிரி இது ஒரு பாருங்க, கோயிலுக்குள்ள இருக்கிற நந்தி, இதுலையும் என்னால் கல்வெட்டை பார்க்க முடியல. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு முன்னாடி இருந்த கொடிமரத்தை பற்றின கதையும் சுந்தரபாண்டியரோட நந்தி எங்கே இருக்கு அப்படிங்கிற விஷயமும் தெரியும் அப்படின்னா என்கிட்ட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அல்லது ஜிமெயில் வழியாக தகவல் சொல்லுங்க. கண்டிப்பாக ஆய்வு செஞ்சு பதிவு செஞ்சுருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பல வரலாற்று செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த வரலாற்று தடயங்கள் எல்லாமே விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டத்தை சேர்ந்த மறவர் பெருங்குடி கிராமத்தில் இருக்கு. அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வரலாற்று பயணத்தில் சந்திக்கலாம். நன்றி.